வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப குவிக்கான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இது பூரி சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன். ஆலு கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் உருளைக்கிழங்கை வச்சு நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். ஆனால் அட்டகாசமாக இருந்துச்சு. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உருளைக்கிழங்க ஒரு 4-5 விசில் நல்லா வேக வச்சிருங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதோட தோலெல்லாம் எடுத்துடலாம். இப்போ இதை ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக அமுத்தி விட்டுக்கோங்க. ரொம்ப மசியல் மாதிரி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் முழுசாக தெரிஞ்சாதான் நல்லாயிருக்கும். அதனால ஒரே ஒரு தடவை மட்டும் இந்த மாதிரி அமுத்திக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்கு. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கு அப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக சாட்டே பண்ணிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் 2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் காஷ்மீரி மிளகாய் தூள் கூட சேர்க்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எண்ணெயில் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்க சேர்த்துடலாம். எல்லா உருளைக்கிழங்கையும் சேர்த்துருங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மிளகாய் தூள் சேர்த்து ரொம்ப நேரம் எண்ணெயிலே வச்சிடக்கூடாது, கருகிடும். ஸோ உடனே மிக்ஸ் பண்ணிட்டு உருளைக்கிழங்க சேர்த்துருங்க. உருளைக்கிழங்கோட நல்லா கோட் ஆகணும். அந்த அளவுக்கு ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதோட 1/2 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வேறு எதுவுமே சேர்க்காதனால வாசத்துக்கு நம்ம சாட் மசாலா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு இது நல்லா கொதிக்கணும். இப்போ இது இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி நல்லா வத்தி திக்காக இருக்கு. கடைசியாக இதில் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா கொஞ்சம் லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா வாசம் சூப்பராக இருக்கும். இது நல்ல ஒரு ஸ்பைசியான கறி. ஆனால் ரொம்ப குவிக்காக ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வெறும் உருளைக்கிழங்கு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம். வீட்டில் வேற எதுவுமே இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் செய்யலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ண தேவையில்லை. இதில் டேஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரே 1 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு உப்பு காரம் எல்லாமே பேலன்ஸ் ஆகிடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக திக்காக ஆயிடுச்சு. இது பூரி சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்திக்கு தான் சாப்பிட்டேன். தயிர் தொட்டு சாப்பிட்டேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கடைசியாக இதில் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். நம்மளோட ஆலு கறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5-10 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்பைசியான கறி இது.
இது கம்ப்ளீட்டாக ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் வீட்டில் செஞ்சுருக்க மாட்டீங்க. இது வழக்கமான மசாலாவை விட ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கறி. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.